சன் டிவியில் ஒளிபரப்பான நாயகி சீரியலில் ஹீரோயினாக நடித்த வித்யா பிரதீப்போட கணவர் பற்றின தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் வித்யா பிரதீப்போட சொந்த ஊர் கேரளா தானா. இவங்களுக்கு நடிப்பு மேல சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் இருந்தனால மீடியா துறைக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இவங்க விளம்பரங்களில் மாடலாக நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அவள் பெயர் தமிழரசி, விருந்தாளி, சைவம், அதிபர், பசங்கட்டு, மாறிட்டு, பொன்மகள் வந்தால் அப்படின்னு பல படங்களும் நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சன் டிவியில் ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில் பிரபலமான நாயகி சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. இப்போ இவங்க படங்களையும் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு நடிகை மட்டும் இல்லாமல் விஞ்ஞானியும் கூட. இது பலருக்குமே தெரியாது. இவங்க பயோடெக்னாலஜியில் முதுகலை அறிவியல் படிப்பை முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற ஒரு கண் மருத்துவமனையில் ஸ்டெம் செல்கள் பற்றின ஆராய்ச்சியில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இவங்க அமெரிக்காவில் விஞ்ஞானியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் நடிகை வித்யா அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு திருமணமானதே பலருக்கும் தெரியாது. இந்த நிலையில இவங்களோட கணவர் பற்றி தான் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அதாவது 13 வருஷங்களுக்கு முன்னாடியே நடிகை வித்யா மைக்கேல் பிரதீப் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட கணவர் பிரதீப் அமெரிக்காவில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறாங்க. இப்போ வித்யா பிரதீப்போட கணவரோட போட்டோஸ் தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில தங்களோட 13வது வருஷ ஆனிவர்சரியை கொண்டாடுற வகையில் வித்யா பிரதீப் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வார்த்தைகளால் சொல்லிட முடியாது. என்னோட வாழ்க்கையில் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அர்த்தம் உள்ளதாக மாறி இருக்குது. நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். எனக்காக எப்பவுமே நீங்கள் இருக்கீங்க. உங்களோட நேரத்தை எனக்காக செலவழித்து என்னோட வாழ்க்கையை முழுமையாக்கியிருக்கீங்க. உங்களோட அளவு கடந்த அன்பு எனக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சியை கொடுத்துருக்குது. எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் உங்களோட அந்த ஒரு பொன் சிரிப்பில் எல்லாமே காணாமல் போயிடும். எனக்கு ஏதாச்சும் வேணும்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் எனக்கு கொடுத்துருவீங்க. ஒரு சின்ன குழந்தை மாதிரி என்னை கவனிச்சிட்டு வர்றீங்க. இந்த 13 இயர்ஸை உங்களோட கடந்து வந்ததுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னும் நிறைய வருஷங்கள் உங்கள் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக அந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பலரும் இந்த அழகான ஜோடிக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க.